போதையில்லா கோவை என்ற தலைப்பில் இன்று சனிக்கிழமை காலை 5 மணி அளவில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது. 100 கிலோமீட்டர் தூரம் இந்த சைக்கிள் பேரணியானது நடத்தப்படுகின்றது. இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்க காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர காவல்துறை சார்பில் இன்று 100% போதையில்லா கோவை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியானது நடத்தப்பட்டது. இந்த சைக்கிள் பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட இந்த சைக்கிள் பேரணி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கியது. மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இந்த சைக்கிள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து அவரும் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணி டவுன்ஹால், செட்டிவீதி, பேரூர், பச்சாபாளையம், ஆலந்துறை, மாதம்பட்டி, சாடிவயல் வழியாக ஈஷா யோகா மையம் சென்றடையும். பின் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வந்து காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் பேரணி நிறைவடைகிறது. சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் போதை எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் விழிப்புணர்வு பதாகைகளையும் பேரணியின் போது கொண்டு சென்றனர். One more coming together for a good cause. In the ride is organized in different categories: 100 kilometers, 70 and 30, and more than 250 riders have registered. And the objective of this ride is to make Coimbatore city 100% free from drugs. So 100 kilometers for 100% drug-free Coimbatore. So I welcome all for joining this cause by riding all the way up to the Western Ghats and coming back. This is the third event in the last 15 months time in cycling with a specific cause. And the riders from Coimbatore have always been helpful and have always come forward to join this cause. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 100% drug free கோவை அப்படிங்கிறது it's not for our generation alone, it is for the future generations. Unless we divert the minds, young minds, to some really engaging constructive activities, there is every possibility that they may get distracted to things like drugs. The youth, students particularly, should understand the alternative ways of releasing the happy hormones. Cycling, marathon and physical activities like this definitely helps in diverting the student minds from things like drug to really constructive and productive activities. In the event, whenever we conduct such a mega event, definitely more and more people
will come to know about cycling and events like this. And it definitely helps to get inspired. Each one of you can inspire so many people. Many of us think that